ஹாய் விவஸ், இந்த வீடியோ தமிழ்நாட்டிலிருந்து கட்டாயம் பார்க்கக்கூடிய அல்லது கட்டாயம் நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய வானியல் தொடர்பான அற்புதங்கள் என்ன என்பது குறித்து ஆராய்கின்றது. முதலாவது பார்ப்போம், தமிழ்நாட்டில் இருந்து நாம் கட்டாயமாக பார்க்கக்கூடிய 2024 மற்றும் 25 இந்த ஆண்டுகளில் இடம்பெறும் வானியல் காட்சிகள் என்னவென்று. முதலாவது தான் 2024 செப்டம்பர் 18 இடம்பெற்ற சந்திர கிரகணம். இதை நீங்கள் சில வேளை பார்த்திருப்பீர்கள். கடலோரம் கோவளம் மற்றும் மாமல்லபுரம் என்ற பிரதேசங்களில் அதிகாலை 3:30 5:30 வரை இது ஏற்பட்டது. ஆகவே இது இப்பொழுது வீடியோவை நாம் உருவாக்கி கொண்டிருக்கும் நேரத்தில் இது முடிந்த ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. என்றாலும் நீங்கள் இதனை என்ஜாய் பண்ணி இருக்கலாம். அடுத்தது பெர்ஷீட் விண்வீல் என்று கூறுவார்கள். இது என்னவென்றால், இருட்டான ஒரு கிராமப்புறங்களில் இருளில் மூழ்கியுள்ள கிராமப்புறங்களில், அதாவது கொல்லிமலை பிரதேசத்தில் இந்த விண்கற்கள் வீழ்ச்சி என்பது நடைபெற்றது இரவு 10 மணிக்கு பின்னர். எப்பொழுது என்றால், கடந்த 2024 ஆகஸ்ட் 12 மற்றும் 13ஆம் திகதிகளில். தமிழ்நாட்டில் உள்ள உங்களில் சிலர் இந்த பெர்ஷீட் விண்கற்கள் வீழ்ச்சியினை கண்டு களித்திருப்பீர்கள். அது தொடர்பான வீடியோக்கள் உங்களிடம் இருக்கலாம். அவ்வாறு இருந்தால் அதனை நீங்கள் சமூக தளங்களில் பகிர்வதனூடாக ஏனையவர்களும் அதனை கண்டு களிக்கக்கூடும். அடுத்தது வியாழன் சனி என்பதன் நெருக்கம் எப்பொழுது இடம்பெற்றிருந்தது என்றால், டிசம்பர் 24, 2024 இதிலும் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சாதாரண தொலைநோக்கியை பாவித்து தமிழ்நாட்டில் எங்கிருந்தும் இதனை நீங்கள் அவதானித்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கும். இது மாலை அந்த குறித்த திகதியில், அதாவது டிசம்பர் 24, 2024 6 மணி வரை, மாலை 6 8 வரை நடைபெற்றிருந்தது. சிறிய தொலைக்காட்சி இருந்தவர்கள் கூட இந்த வியாழனும் சனியும் நெருங்கி வரும் காட்சியை கண்டு களித்திருப்பீர்கள். இது தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கிருந்த போதிலும் இதனை கண்டு களிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கும். அடுத்ததாக சூரிய கிரகணம் ஏற்பட போகின்றது. இது இன்னும் ஏற்படவில்லை. இது ஃபியூச்சரான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அக்டோபர் 2, 2025 கன்னியாகுமரி பகுதியில் நீங்கள் இருந்தால் இதனை கவனிக்க தவறாதீர்கள். என்றாலும் யூவி ஃபில்டர் எனப்படும் புற ஊதா கதிர்களை வடிகட்டக்கூடிய கண்ணாடியை அணிந்துதான் கட்டாயம் இதனை பார்க்க வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். அக்டோபர் 2, 2025 தமிழ்நாட்டு கன்னியாகுமரி பகுதியில் இந்த சூரிய கிரகணம் தெரியும். எனவே இதனை விட விண்மீன் கூட்டங்களான ஓரியன், ஸ்கோபியஸ் போன்ற எமது மில்கிவேயில் அடங்கியுள்ள இந்த விண்மீன் கூட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் இந்த 2025 நவம்பரிலிருந்து 2026 பிப்ரவரி மாதம் வரை நீங்கள் கண்டு களிக்கலாம். இந்த மில்கிவேயில் ஓரியன், ஸ்கோபியன் என்பவை தமிழ்நாட்டிற்கு மேலாக வருகின்றன இந்த காலப்பகுதிகளில். அடுத்ததாக தமிழ்நாட்டில் இதுவரை நாம் ஆராய்ந்தோம். முக்கியமான தமிழ்நாட்டில் இருந்து அல்லது தமிழ்நாட்டில் உள்ள சில பகுதிகளில் இருந்து நீங்கள் கண்டு களித்த அல்லது கண்டு களிக்கக்கூடிய விண்ணியல் வானியல் நிகழ்வுகளை 2024, 25. அடுத்ததாக நாம் பார்க்க உள்ளதுதான் தமிழ்நாட்டில் இந்த விண்மீன்களை கண்டு ரசிப்பதற்கான அல்லது வானியலை ரசிப்பதற்கான முக்கியமான பார்வை இடங்கள் என்ன என்று. முதலாவது கொடைக்கானலினை எடுத்துக்கொள்ளுங்கள். இது மிகவும் உயரமாக அமைந்துள்ள ஒரு பகுதி. சுமார் 2000 மீட்டர் அளவில் அமைந்துள்ளது. மேலும் தெளிவான வானம் இந்த பகுதியில் கொடைக்கானலில் எப்பொழுதுமே காணப்படும். எனவே சுற்றுலா புகைப்படங்கள் எடுக்கும் ஒரு மையமாக மட்டுமன்றி வானத்தை புகைப்படம் எடுக்கும், வானத்தில் உள்ள விண்மீன் திரள்களை புகைப்படம் எடுப்பதற்கான ஒரு தளமாகவும் கொடைக்கானல் திகழ்கின்றது. ஏனென்றால் இதில் எப்பொழுதும் தெளிவான வானம் காணப்படும், மேகமூட்டங்கள் குறைவாகவே இருக்கும் என்பதால். அடுத்தது மேட்டூர் அணை. இந்த மேட்டூர் அணை இதனால் வானவியலில் இதற்கு ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றது என்று நீங்கள் கேட்கலாம். இது சென்னை அருகேதான் அமைந்திருக்கின்றது. இங்கு
நீர்வெளி, அதாவது வானம் என்பது இந்த நீர்ப்பரப்பில், வான்வெளியானது நீர்ப்பரப்பில் ஒளி பிரதிபலிக்கின்றது. இந்த வானத்தில் உள்ள சந்திரனாகட்டும், சூரியனாகட்டும், அடுத்தது நட்சத்திரங்களாகட்டும், நீர்ப்பரப்பில் பிரதிபலிக்கும் அரிய காட்சியை இந்த மேட்டூர் அணையில் நீங்கள் கண்டு களிக்கலாம். அடுத்தது தூத்துக்குடி கடற்கரை எதற்கு புகழ் பெற்றது என்று பார்ப்போம். இது கடற்கரையாக சாதாரணமாக நீங்கள் கடற்கரையில் என்னென்ன அந்த வினோதங்களை அனுபவிக்கலாமோ அதற்கு புகழ் பெற்றது தான். அதற்கும் மேலதிகமாக ஒரு ஒளிமயமான பிரதேசமாக, கடற்கரையாக இது காணப்படுகின்றது. சிறந்த காற்றை அனுபவிக்கக்கூடிய பிரதேசமாக காணப்படுகின்றது. அடுத்தது இதனால் வானத்தை மிகவும் ரம்யமாக கண்டு ரசிக்கக்கூடிய ஒரு பிரதேசமாகவும் இந்த தூத்துக்குடி கடற்கரை காணப்படுகின்றது. அடுத்தது ஊட்டி சாலைகள். மலைப்பாங்கான ரம்யமான பிரதேசங்களான ஊட்டியிலிருந்து இருண்ட வானை நீங்கள் கண்டு களிக்கலாம். இங்கு மூடு பனி எப்பொழுதும் காணப்பட்ட போதும் வானத்தில் மிக தெளிவான காட்சிகளை கண்டு களிக்க ஊட்டி ஒரு சிறந்த இடமாகவே இருக்கின்றது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை போன்ற நகரங்களில் ஒளி மாசு அதிகமாக காணப்படுகின்றன என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே இங்கு விண்மீன்கள் தெளிவாக தெரியாது. அதனால்தான் மேலே உள்ள அந்த இடங்களை நாம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணினோம். ஒளி மாசு குறைவாக இருக்கும் இடங்களான கோடைக்கானல், அடுத்தது தூத்துக்குடி கடற்கரை, ஊட்டி போன்றவை. அதற்கு மேலதிகமாக ஒளி மாசு இருந்த போதிலும் அந்த பிரதிபலிப்பு, அதாவது தண்ணீரில் பிரதிபலிப்பு காரணமாக மேட்டூர் அணை என்பதையும் நாம் சஜஸ்ட் பண்ணினோம். அடுத்து பார்ப்போம். செலவு இல்லாமலேயே வானவியல் கருவிகள் மற்றும் வானவியல் ஆப்ஸ் எனப்படும் பிளே ஸ்டோரில் மற்றும் அடுத்தது ஆப் ஸ்டோரில் காணப்படும் அந்த செயலிகளை எவ்வாறு நீங்கள் பயன்படுத்தலாம் என்று, மிகவும் வானவியலிற்கு உங்கள் வானவியல் பிரியர்களாக நீங்கள் இருந்தால் உங்களை மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் சில ஆப்ஸ்கள், கை தொலைபேசி ஆப்ஸ்கள் இருக்கின்றன. அதில் முதலாவது தான் ஸ்கை வியூ என்ற ஒரு ஃப்ரீ ஆப் ஆகும். இந்த ஆப்பினை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வானத்தை நோக்கி இந்த ஆப்பை பிடித்தால் விண்மீன்கள், கோள்களின் பெயர்களை கூட அது காட்டும். கோள்களை நோக்கி நீங்கள் இந்த ஆப்பை, அதாவது உங்கள் கேமராவை பயன்படுத்தி, ஃபோனின் கேமராவை பயன்படுத்தி நீங்கள் பிடிக்கும்போது அந்த கோளின் பெயரை கூட, விண்மீன் மண்டலங்களின் பெயரை கூட இந்த ஆப் காட்டும். அவ்வளோ ஒரு சிறந்த ஆப் தான் ஸ்கை வியூ என்ற ஒரு ஃப்ரீ ஆப் ஆகும். முடிந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஸ்டார் வாக் 2 என்ற ஒரு ஆப் உள்ளது. இது விண்மீன் கூட்டங்களை 3Dயில் காட்டும். தமிழில் கூட இதில் விளக்கம் உண்டு. எனவே ஸ்டார் வாக் 2 என்ற ஆப்பினையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிளே ஸ்டோரில், ஆப் ஸ்டோரில் இந்த இரண்டு ஆப்களும் உண்டு. அடுத்தது DIY கருவிகள் தொடர்பாக பார்ப்போம். பால்வெளி மண்டலத்தை பார்க்கக்கூடிய ஒரு கருவியை நீங்களே உருவாக்கலாம். ஒரு காலியான டயர், நீண்ட குழாய், இவை இரண்டையும் பயன்படுத்தி ஒரு பகுதியை வானத்தை மட்டும் பார்த்து தெளிவாக அதனை உருவாக்குவதன் மூலமாக அந்த வானத்தை, விண்வெளி பகுதியினை விண்வெளியில் எமது பால்வெளி மண்டலத்தில் நீங்கள் எந்த பகுதியை நோக்க விரும்புகிறீர்களோ அதனை இந்த கருவியின் மூலமாக, இந்த DIY கருவியின் ஊடாக நீங்கள் கண்டு களிக்கலாம். நீங்களே செலவில்லாமல் உருவாக்கக்கூடிய கருவிதான் இது. அடுத்தது சூரிய ப்ரொஜெக்டர் என்பதனையும் நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் செலவே இல்லாமல். ஒரு கார்ட்போர்டில் ஒரு சிறிய துளையினை இட்டு அந்த காகித திரையின் ஊடாக சூரிய புள்ளிகளை பாதுகாப்பாக நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். சூரிய புள்ளிகளை மட்டுமன்றி அதாவது சந்திரன் இருக்கும் ஒரு வானத்தில் சந்திரனை கூட இவ்வாறு நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். ஆகவே இதுவரை நாம் பார்த்தது என்னவென்றால் செலவில்லாமலேயே ஆப்ஸ்கள் மற்றும் DIY கருவிகள் மூலம் எவ்வாறு வான்வெளியை கண்டு ரசிப்பது என்று. அடுத்தது கடைசியாக பார்ப்போம், தமிழ்நாட்டு பாரம்பரியத்துடன் இந்த வானவியல் என்பது எவ்வாறு இணைந்துள்ளது என்று. நட்சத்திரங்கள், நட்சத்திர நாட்காட்டி, நட்சத்திரங்களை கொண்டு விழாக்களை எடுப்பது போன்றவை பண்டைய தமிழர் நாகரிகத்தில் கலந்துள்ளவை ஆகும். அடுத்தது கோயில் கோபுரங்கள் என்பவற்றிலும், தஞ்சை பெரிய கோயில், மதுரை மீனாட்சி கோயில் போன்றவற்றிலும் சூரிய ஒளியை அடிப்படையாக கொண்ட வடிவமைப்புகளை நீங்கள் காணலாம். அடுத்தது கோலம். தமிழ்நாட்டில் தொன்று இடப்பட்டு வரும் கோலம் என்பதில் அந்த கோலத்தின் சுற்று முக்கோண கோலங்கள் என்பவை பிராக்டிக்கல் கணிதத்தை அடிப்படையாக கொண்டு சிறந்த வானவியல் அறிவினை வெளிப்படுத்துபவையாக அமைந்துள்ளன. எனவே தமிழ் பேசும் மக்களாகிய நீங்கள் வானவியலில் உங்கள் தொன்றே உங்கள் பரம்பரை ஈடுபட்டு வந்துள்ளது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த வீடியோவின் ஊடாக வானவியலில்
தமிழர்களின் பங்களிப்பு மற்றும் வானவியலில் நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து கண்டு கழிக்கக்கூடிய காட்சிகள், வானவியல் தொடர்பாக தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான இடங்கள், வானவியல் ஆப்ஸ்கள் மற்றும் நீங்களே உருவாக்கக்கூடிய செலவில்லாத வானவியல் கருவிகள், தமிழ்நாட்டில் வானவியல் பாரம்பரியம் குறித்த பல வானவியல் தொடர்பான விடயங்களையும் நாம் கொண்டு வந்தோம். இது மாதிரியான இன்னும் வானவியல் தொடர்பான வீடியோக்களுக்காக எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.